ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பாத்ரூம் டாய்லெட்டோட ஃப்ளோர் அண்ட் வால் கிளீனிங் தான் நான் வீடியோ போடுறேன். நான் வந்து ஒரு 4-5 மெத்தடில் பாத்ரூம் கீழே உள்ள அந்த தரையாக இருக்கட்டும் செவராக இருக்கட்டும் நான் க்ளீன் பண்ணுவேன். அதில் ஒரு மெத்தட் தான் உங்கள்கிட்ட நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். நிச்சயமாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமா இந்த பேப்பரை வச்சு இவ்வளவு நம்ம கிளீன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா முடியுங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டான மெத்தட்ல தான் நான் போட்டிருக்கேன். நிச்சயமா வீடியோவை சேவ் பண்ணி வச்சு இது மாதிரி நீங்க ஒன் டைம் கிளீன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பாத்ரூம் டாய்லெட்லாம் நல்ல பளபளன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் பாத்ரூம்ல எவ்வளவு உப்பு கரை படிஞ்சு இருக்கு பாருங்க. அந்த டோரா இருக்கட்டும், செவுரு, கீழே உள்ள அந்த தரை, இது எல்லாமே நிறைய உப்பு கரை தெரியுது பாத்தீங்களா? இதைதான் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட வீடியோவுக்கு நான் எடுத்துட்டேன். வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்ன பொருள் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது. இப்ப 10 ரூபாய்க்கு நம்ம கடையில எந்த சோப்பு வேணாலும் வாங்கிக்கோங்க. துணி சோப்பு, 10 ரூபாய் சோப்பு, இதை வச்சு இந்த பாத்ரூமை நம்ம கிளீன் பண்ண போறோம். இதுல இருந்து நான் ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும் தான் எடுத்துக்கிறேன். பாருங்க, இது மாதிரி இந்த ஒரு துண்டை வச்சு மொத்தமா உள்ள இந்த பாத்ரூம் டாய்லெட் செவரா இருக்கட்டும், தரையா இருக்கட்டும், பாத்ரூம் டோரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம போக்கிடலாம். இந்த உப்பு கரையை நம்ம போக்கி எடுத்துடலாம். இப்ப இந்த துணி சோப்புல இருந்து நம்ம இது மாதிரி கேரட் சீவுறதுல இருந்து இந்த கிரேட்டர்ல வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். நீங்க வந்து எதுக்கு இதை சீவுறீங்க, ஏன் சோப்பு தூள் வச்சு நம்ம பண்ணலாமே அப்படின்னுட்டு கேட்பீங்க. அதை விட இது நல்ல எஃபெக்டா இருக்குங்க. அதனாலதான் இது மாதிரி செய்யறேன். ஸோ இது மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, இது மாதிரி நம்ம தூளா சீவி எடுத்தாச்சு. இது நிச்சயமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு வேஸ்டான பாக்ஸ் ஏதாவது இருக்கும். அந்த பாக்ஸ்ல இப்ப இந்த துருவுன சோப்பு அதோட தூள்களை இதுல நம்ம சேர்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமா நம்ம சேர்க்க போறது வந்து நம்மளுடைய கோல்கேட் டூத் பேஸ்ட் தாங்க. உங்கள்ட்ட என்ன பேஸ்ட் வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கோல்கேட் பேஸ்ட் நான் இதுல சேர்த்திருக்கேன். இதுல வெந்நீர் வச்சு நான் இதுல வந்து கலக்க போறேங்க. வெது வெதுன்னு வெந்நீர் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு பச்சை தண்ணி வந்து கலக்கிறத விட மாரி ஹாட் வாட்டர் வச்சு கலக்கும்போது அந்த சோப்பு துகள்கள் வந்து தூள் வந்து நல்லா கலந்துரும். இந்த கோல்கேட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உட்டன் ஸ்பூன் ஏதாவது இருந்தா கூட வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த சோப்பு தூளும் கோல்கேட் பேஸ்ட்டும் நல்லா கரைஞ்சு வரணும். இப்ப இதுக்கு மேல ரொம்ப முக்கியமான பொருள் ஒண்ணு நம்ம சேர்க்க போறோம். கண்டிப்பா இதுதான் நல்ல எஃபெக்ட்ட குடுக்க போகுது. நம்ம பாத்ரூம் டைல்ஸ் கிளீன் பண்றதுக்கு டாமெக்ஸ் வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, ஃப்ளோர் கிளீனரு. அதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போதுங்க. அதுக்கு மேல நமக்கு தேவையில்ல சேர்க்கணும் அப்படின்னுட்டு. இந்த நம்ம எப்பொழுதுமே நார்மலா டாமெக்ஸ் வச்சு வெறும் டாமெக்ஸ் மட்டும் தான் வச்சு கிளீன் பண்ணுவோம். அதோட தான் இப்ப நம்ம இந்த சோப்பு தூள் பிளஸ் கோல்கேட் வச்சு நம்ம இத சுத்தம் பண்ண போறோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா குச்சிய வச்சு நல்லா கலந்து விடுங்க. கையில வந்து பட வேண்டாம். ஏன்னா வந்து அந்த டாமெக்ஸ்ல வந்து உங்களுக்கு நெறைய கெமிக்கல் இருக்கும். ஸோ கையால கலந்து கலந்து விட வேண்டாம். ஒரு குச்சிய வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா நுர வர்றது மாதிரி கலக்கணும். இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பாட்டில்ல நம்ம வந்து இத சேர்க்க போறோம். எ அதாவது வேஸ்ட் பாட்டில் கிடக்கும் இல்லையா? வாட்டர் பாட்டிலு. அதுல வந்து இத நம்ம கலந்து சேர்த்து எடுத்து வச்சிரலாம். இந்த கிளீனிங் லிக்விட் வந்து இதுதாங்க. ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் கொண்டது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டாமெக்ஸோட சோப்பு தூள் பிளஸ் கோல்கேட் இது எல்லாத்தையும் இதுல சேர்த்து மூடி போட்டுடலாம். இப்போ மூடியில வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல் உண்டு பண்ணணும். மூடிய போட்டு இது மாதிரி கொஞ்சம் நெருப்புல காமிச்சு கம்பிய வச்சு சின்ன சின்ன ஹோலா மூடியில நம்ம போட்டுக்கலாம். இப்ப இத வச்சு நம்ம பாத்ரூம எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இது மாதிரி நீங்க நெறைய செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாங்களே போதுங்க. உங்களுக்கு அப்பப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்ல எஃபெக்டிவான லிக்விடுங்க இது. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே பாத்ரூம்ல உள்ள உப்பு கரை எல்லாம் போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது மாதிரி ஃபுல்லா நல்லா நீங்க வந்து எங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கீழ தரையிலயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டோர்ல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டோர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு கரைகள் நெறைய இருக்கும். அங்க அந்த இடத்துல எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம செய்ய போறதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா, அந்த கீழ வந்து ஆ நியூஸ் பேப்பர அப்படியே ஒட்டிடுங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ண பிறகு, சுத்தி நீங்க வந்து உங்களுக்கு எந்த இடத்துலலாம் உப்பு கறைகள் இருக்குது, எங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணுனீங்களோ, அந்த இடத்துலலாம் நியூஸ் பேப்பர கீழ மட்டும் அதாவது ஒட்டி வச்சா போதும். மேல எல்லாம் தேவையில்ல. இத சும்மாவே நீங்க அப்படியே ஒட்டுனீங்கனாலே, அந்த தண்ணீல சேர்ந்து அது ஒட்டிக்கும் அது. இது ஏன் ஒட்டுது? எதனால நம்ம இந்த பேப்பர நம்ம வந்து இங்க ஒட்டுறோம்? அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த நான் லாஸ்ட்ல சொல்றேன். நீங்க பாருங்க நீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு, அதுக்கப்புறமா இது மாதிரி நமக்கு வந்து பாத்ரூம் தேய்க்கிறதுக்கான ஸ்டிக் இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். நம்ம கீழலாம் உட்கார்ந்து தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி உங்களால வச்சு தேய்க்க முடியும்னா, இந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா? ஸ்டீல் ஸ்க்ரப்பரு அத வச்சு தேய்ச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட். பட் நம்ம நின்னுகிட்டே இத தேய்ச்சிரலாம். நம்ம வந்து கீழ உட்கார்ந்து குனிஞ்சு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது எல்லா இடத்தையுமே நல்லா சுத்தி கார்னர்லாம் ஃபுல்லா தேய்ச்சு விடுங்க. அதாவது இந்த ஸ்ப்ரே பண்ணி பேப்பர்லாம் ஒட்டி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பா இத நீங்க செய்யுங்க. நம்ம கீழ அந்த ஃப்ளோர்லாம் தேய்ச்ச பிறகு, அதுக்கப்புறமா நம்ம ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேப்பர எடுத்துட்டு, நம்ம ஸ்க்ரப்பரால உட்காந்து அந்த இடத்த வந்து நல்லா தேய்ச்சு விடலாம். ஏன்னா நெறைய உப்பு கறை இருக்கிறதுனால, ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னாலே, அதில உள்ள உப்பு கறைகள், அழுக்கு இது எல்லாமே வந்துருங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சு விட்டுருங்க. ஸ்க்ரப்பர் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்னால தேய்ச்சீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா தாராளமா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இந்த பேப்பர்லாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு, அடுத்த ப்ரொசீஜரா இத செய்யுங்க. கண்டிப்பா இதுல உள்ள அழுக்குகள் எல்லாமே வெளியில வந்துருங்க. தாராளமா ரொம்ப குயிக்கா நீங்க வந்து ஒரு பாத்ரூம் வந்து நம்ம சுத்தம் பண்ணிடலாம். நம்ம 1 மணி நேரம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷத்திலேயே நம்ம பாத்ரூம் வந்து கண்ணாடி மாதிரி பளபளபளன்ட்டு அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த டேப்பு மேலயுமே அந்த லிக்விட ஊத்தி அதிலயுமே ஃபுல்லா நல்லா தேய்ச்சு விடுங்க. நல்லா பளீர்ன்னு ஆயிடும். இப்ப ஓரளவுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சாச்சுங்க. இப்ப நீங்க வாஷ் பண்ணுங்க. தண்ணீய ஊத்தி அலசி விடுங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எவ்ளோ அழுக்கு போகுது பாருங்க. நெறைய அழுக்கு வரும் பாருங்க. இது எல்லாமே ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லயே முடிஞ்சு போயிடுச்சுங்க. எவ்ளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா? 10 நிமிஷத்துல நம்மளுடைய பாத்ரூம வந்து இந்த அளவுக்கு கிளீன் பண்ணலாம். டாய்லெட்ட கிளீன் பண்ணலாம். ஃப்ளோர் கிளீனிங் நம்ம வெறும் டாமெக்ஸ் மட்டும் பயன்படுத்தாம, அதோட இந்த 2 பொருட்கள் பிளஸ் முக்கியமா பேப்பர். இந்த பேப்பர் நான் ஏன் ஒட்டுனேன் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். நம்ம ஸ்ப்ரே பண்றோம் இல்லையா? ஸ்ப்ரே பண்ணும்போது பொதுவாவே செவுத்துல அதாவது வால்ல ஸ்ப்ரே பண்ணும்போது வழிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கோடு கோடா விழும். கோடு கோடா விழும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, கோடு கோடாவே நிக்குது அந்த இடத்துல மட்டும். அந்த லிக்விட் படுற இடத்துல மட்டும் கோடு 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 கோடா நிக்குது நார்மலா பார்த்தோம் அப்படின்னா. அதனால நம்ம இப்ப பேப்பர் ஒட்டணும் அப்படின்னா, அந்த பேப்பரோட சேர்த்து அந்த இடம் வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்குது பேப்பர். அந்த ஈரப்பதத்த குடுக்குது அந்த செவுத்துக்கு ஈரப்பதத்த குடுக்கறதுனால, எல்லா இடங்கள்லயுமே அந்த பேப்பர் ஒட்டியிருக்க அனைத்து இடத்துலயுமே அந்த லிக்விட் பட்டு, எல்லா இடமுமே ஈஸியா இருக்கு நமக்கு கிளீன் பண்றதுக்கு. அந்த கோடு விழாது. ஒரு நம்ம வந்து இப்ப டாமெக்ஸா இருக்கட்டும், இந்த ஆசிட் மாதிரி ஊத்துனோம் அப்படின்னா, கோடு கோடா வழிஞ்சு இருக்கும். நெறைய பேருக்கு தெரியும் அது. நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். அது இல்லாம இருக்கிறதுக்காண்டி தான் பேப்பர நம்ம ஒட்டி வச்சிருக்கோம். பேப்பர்ல வந்து அந்த லிக்விட் வந்து நம்ம ஊத்துற லிக்விட் வந்து பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஈரப்பதம் அதிலேயே இருக்கும். நமக்கு ஈஸியா அந்த இடத்த தேய்ச்சு கிளீன் பண்ணிடலாம். அதனால தான் நான் பேப்பர் ஒட்ட சொன்னது. இது மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. புதுசா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல்ங்கிற ஆப்ஷன குடுங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.